Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. பத்மநாபன் கோயிலுக்கு மட்டும் 8 லட்சம் கோடிக்கு சொத்து இருக்கிறது என்று அறிவித்தார். ஒரு பத்மநாபன் கோயிலுக்கே 8 லட்சம் கோடிக்கு சொத்து இருக்குதுன்னு சொன்னா வக்ஃப் போர்டுக்கு 11 லட்சம் சொத்து என்பது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லவே, சொற்பம் தானே. சுவாமி மலைக்கு வந்து நம்ம ஜவாஹர்லால் வந்து 50 லட்சமா ஒரு கோடியை கொடுத்துருக்கிறார். அதில் போர்டில் வர போட்டுடலாமா? இந்து அல்லாதவர்கள் உள்ளே வரக்கூடாது, நிர்வாகத்துக்கு இல்லை, உள்ளே வரக்கூடாது. இங்கே நிர்வாகத்துக்கு வரலாமா? பார்க்கவே கூடாதுங்கிற அளவுக்கு உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி தள்ளி வச்சு போட்டு வைக்கிறீங்க. சிதம்பரம் கனகா சபையில பெண்கள் வரக்கூடாதுன்னு இருக்கிறீங்க. இதெல்லாம் வச்சுவிட்டு நான் வந்து முஸ்லீம் அல்லாத இந்துக்களை நியமிப்பேன்னு சொன்னா 30 கோடி முஸ்லீம்களையும் யோகியவனோ அல்லது நிர்வாகம் தெரிஞ்சவனோ யாருமே இல்லையா? வகுப்பு வாரியத்தில் பெண்களும் உறுப்பினராக இருக்கலாமா? இவர் என்ன சார் சொல்றது? 2013 காங்கிரஸ் கொண்டு வந்த திருத்தத்திலேயே 2 உறுப்பினர்கள் பெண்கள் இருக்க வேண்டும் இருக்குது. இவங்க தான் நம்ம கொண்டாந்து கொடுக்குற மாதிரி இதான பாஜக வேலை. சாதி அரசியல் வேணுங்கிறதுக்காக சில RSS காரர்களை கல்வித்துறையிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலேயும் உள்ள நுழைச்சி வச்சிருக்காங்க. அத்தனை வக்ஃப் போர்ட்லையும் ரெண்டு பேர் இருக்கும்போது இவங்க வந்து ஒவ்வொரு RSS காரில் ஊடுருவி உள்ள வச்சிருவாங்களா மாட்டாங்களா? அறநிலையத்துறை ஜேசி கோர்ட் நடத்துது. அறநிலையத்துறை சொத்தை நடங்கு கோர்ட்டாவே நடத்துறாங்க. அங்கே வக்கீலாம் கோர்ட்டு தான் போகணும். அப்போ இங்கே மட்டும் ட்ரிபியூனல் நடத்தக்கூடாது, கலெக்டர் தான் பார்க்கணும்னா அப்போ அறநிலையத்துறைக்குள்ள அதிகாரத்தை எடுத்துருவீங்களா? இந்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த சட்ட திருத்தமே அப்படின்னு சொல்றாங்க. வக்ஃப் சொத்தை பாராதீனம் செய்பவர்கள் 2 ஆண்டு காலம் கடுங்கால தண்டனை இருக்குது, பழைய இடத்துல இருக்கு. அதை எடுத்துட்டு யாரெல்லாம் சொந்தமாக அனுபவிச்சானோ அவங்களுக்குலாம் 12 வருஷம் அனுபவிச்சிருந்தா சொந்தமாக பட்டா போட்டு கொடுக்குறேன். இதுதான் பாதுகாப்பா? துணை குடியரசுத் தலைவர் தன்கர் வந்து விமர்சிக்கிறார். உச்சநீதிமன்றத்துக்கு என்ன சூப்பர் பவர் இருக்கா? நீதிபதி வீட்டில் பணம் கண்டுபிடிச்சாங்க, இதே ஒரு சாமானிய வீட்டில் கண்டுபிடிச்சிருந்தா இந்நேரம் எவ்வளோ வழக்கு போட்டிருப்பாங்க. இத்தனால என்ன பண்ணி ஏன் கேட்கல? அப்போ வந்து அவர் ஒன்று சொன்னாலும் நீங்க ஒன்று கேட்பீங்களா? அப்போ இவங்களால ஒத்து போனீங்களா? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். வகுப்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டது. இதை விசாரித்த உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை பிறப்பித்திருக்கு. இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நிசாம் மொய்தீன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வகுப்பு சொத்துன்னா என்ன சார்? முதல்ல அவங்க சொல்கிறது இந்த சட்ட திருத்தமே அவங்களுக்கு பாதுகாப்பானது தான் அப்படிங்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க ஏன் எதிர்க்கிறாங்க? அவங்களுக்கு அரணாக தான் இருக்க போகுது, இது எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அரசியலுக்காக எதிர்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க. வகுப்பு சொத்துனா என்ன? நக்கீரன் நேயர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வக்ஃப் சொத்து என்பது தனவந்தர்களால் முஸ்லீம் அல்லாத தனவந்தர்கள் சிலர் தனது சொத்துக்களில் ஒரு பங்கையோ முழுமையாகவோ இறைவனுக்காக அர்ப்பணித்து அதன் மூலமாக தர்ம காரியங்கள் செய்ய வேண்டும், அல்லது பள்ளிவாசல் நடத்துவதற்கு உதவியாக இருக்க வேண்டும், அல்லது கல்லூரிகள் நடத்த வேண்டும், அல்லது அனாதை இல்லங்கள் நடத்த வேண்டும் என்று பல்வேறு நோக்கங்களுக்காக தர்மம் செய்யக்கூடிய சொத்து தான் வக்ஃப் எனப்படுகிறது. அது அங்கங்கே இருக்கிற பள்ளிவாசலுக்கு எழுதி வச்சுருவாங்களா? இறைவன் பெயரால் எழுதி வச்சுருவாங்க. பள்ளிவாசலுக்கு எழுதுவாங்க, இறைவன் பெயர் பள்ளிவாசலுக்கு எழுதுவாங்க, அல்லது மதரசாவுக்கு எழுதுவாங்க, அல்லது மதுரை வக்ஃப் போர்டு கல்லூரி என்று அரசு உதவி பெறும் கல்லூரி நடந்து கொண்டிருக்கிறது. உலக பொதுக்கல்லூரிகள் நடத்த வேண்டும், அல்லது முதியோர் இல்லம் கட்ட வேண்டும், அனாதை இல்லம் கட்ட வேண்டும், சாப்பாடு கொடுக்கணும்னு எழுதுவாங்க. இந்த சொத்துடைய உரிமை இறைவனுக்கு சேர்ந்துடுது, அல்லாவுக்கு சொந்தமான சொத்தாக போடுது. அல்லாவுக்கு சொந்தமான சொத்து என்று சொன்னால் அதுக்கப்புறம் அதை யார் பேருக்கும் மாற்ற முடியாது. ஏன்னா இறைவன் வந்து யாருக்கு எழுத்து போட்டு கொடுக்க போகிறார்? அப்போ இறைவனுக்கு சேர்ந்த சொத்து. அப்போ அது விற்பனையிலிருந்தும் வாங்குவதிலிருந்தும் தடைப்பட்டிருக்கிறது. இந்த சொத்து பல ஆண்டுகளாக முகமது நபி காலத்திலிருந்து இது மாதிரி எழுதப்படக்கூடிய சொத்துக்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் ஆங்காங்கே இருந்த காரணத்தினால இவற்றை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வக்ஃப் சொத்துக்களை நிர்வகிப்பதற்காக 1954ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் வக்ஃப் போர்டு என்ற வக்ஃப் வாரியத்தை ஒன்றிய அளவிலும் மாநில அளவிலும் தோற்றுவித்து பத்திர பதிவுகளில் குறிப்பிட்டுள்ள வக்ஃப் செஞ்ச சொத்துக்களை கண்டுபிடித்து அதை இந்த துறைக்கு கீழ் கொண்டு வந்து, அதுபோல் வாய்மொழியாக சொல்லப்பட்ட பட்டயங்கள் மூலமாக, செம்பு பட்டயங்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட, கல்வெட்டுகள் மூலமாக கொடுக்கப்பட்ட, கிட்டத்தட்ட 1000 வருஷமாக தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் வந்து முஸ்லீம்கள் இருக்காங்க. 800 ஆண்டுகள் முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அப்போல்லாம் பத்திரப்பதிவுகள் கிடையாது இல்லையா? அப்போ அனுபவ ரீதியாக, பயன்பாட்டாளர்கள் ரீதியாகலாம் கொடுத்து அந்த சொத்துக்களை அந்த தீவுக்கு தகுந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு பாதுகாக்கத்தான் இந்த வக்ஃப் வாரியம் அமைக்கப்பட்டது. வக்ஃப் சொத்து என்பது தான். வக்ஃப் சொத்து 2 வகைப்படும். பொது வக்ஃப், தனி வக்ஃப்னு 2 இருக்குது. பொது வக்ஃப் பள்ளிவாசல், ஒரு தர்மசாலைன்னு சொல்லிட்டு எனக்கு வாரிசுரிமை யாரும் ஆள மாட்டாங்க, பப்ளிக்லேயே கொடுத்துட்றது, பள்ளிவாசல்லே கொடுத்துட்றது. அப்போ அங்கங்கே ஒரு ட்ரஸ்ட்டை போட்டு பொதுமக்கள்லேருந்து ஆளுகளை போட்டு அதை நடத்துவாங்க. அதை வந்து ட்ரஸ்ட்டு வக்ஃப் வாரியம் கண்காணிக்கும்.
இன்னொன்று வந்து என் சொத்தை நான் வந்து வக்குஃப் எழுதிடுவேன், ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய பிள்ளைகள் தான் ட்ரஸ்டியாக இருந்து பராமரிப்பாங்க. இது தனியார் வக்குஃப். இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 ஏக்கர் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஆமாம், என் பையனே அதில் வந்து மூத்த பையன்ற மூத்த பிள்ளை வாரிசு உரிமையில் அவங்க ட்ரஸ்டியாக இருந்து அதில் உள்ள லாபத்தில் ஒரு பகுதியை, அதில் உள்ள வருமானத்தில் ஒரு பகுதியை தர்ம காரியங்களுக்கு, மீதியை குடும்பத்தினருக்கும் பிரிச்சுக்குவாங்க. அது வக்குஃப் நாம் எழுதப்பட்டிருக்கும், அதுபடி நடக்கும் இந்த வக்குஃப். இந்த வக்குஃபு தான் இதை வந்து ப்ரொஃபார்மா என்று சொல்லக்கூடிய பதிவை அரசு தயாரித்து கொடுக்குது வக்குஃப் போர்டுக்கு. இந்த சொத்தெல்லாம் அவங்களான்னு சொல்லி இந்த பர்ஃபார்மல் பதியப்பட்ட அரசு உதவியோடு பதியப்பட்ட பதிவை வைத்து தான் வக்குஃப் போர்டு நடந்துகிட்டு இருக்கு. வக்குஃப் போர்டு என்பது சொத்துள்ள நிறுவனம் அல்ல, வக்குஃப் சொத்துக்களை பாதுகாக்கின்ற கண்காணிப்பு நிறுவனம். வக்குஃபுக்குன்னு சொத்தே கிடையாது, வக்குஃப் போர்டுக்குன்னு சொத்து கிடையாது. வக்குஃப் செய்யப்பட்ட சொத்துக்களை வக்குஃப் போர்டு கண்காணிக்குது. சூப்பர்வைசர் என்ற டியூட்டி தான் அவங்களுக்கு. தவறு நடக்காமல் பார்த்துக்கணும். சூப்பர்வைசர் ஒரு இன்ஸ்பெக்டர் எஸ்ஏலாம் இருப்பாங்க, அவங்க அங்கங்கே வேலை செய்வாங்க. அவங்கள கண்காணிக்கிறதுக்கு ஒரு சூப்பர்வைசர் இருப்பார். அதுதான் நிறுவனம். இப்போ இந்த நிறுவனம் தான் இதில் இந்த அரசாங்கம் பல்வேறு தலையடிகளை போட்டு முஸ்லீம்களை மொத்தமாக கான்ஸ்டியூஷனுக்கு எதிர்ப்பாக, கான்ஸ்டியூஷனுக்கு முரணாக நசுக்குகிறது. நீங்கள் சொன்னீங்க இஸ்லாமியர்கள்லாம் இங்கே ஆண்டாங்க, அந்த காலத்துலேருந்தே கொடுத்துட்ருக்குறாங்க, அப்போல்லாம் வாய்மொழியால் சொல்லப்பட்டது. அப்படிங்கிறப்ப இது வந்து இந்தியாவிலே 3வது சொத்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது முற்றிலும் பொய். பாஜக ஒன்றிய அரசு முஸ்லிம்கள் மீது உள்ள வெறுப்புணர்வின் காரணமாக உண்மைக்கு புறம்பான தகவலை சொல்கிறார்கள். எதை கொண்டு இவர்கள் 3வது நிறுவனம் என்று அதிக சொத்து வச்சிருக்கிறதுல 3வது நிறுவனம் இப்போ வந்து முஸ்லீம் சொத்துக்களை அளவீடு செய்வதற்கு வக்குஃப் வாரியம் ஒன்று இருக்கிறது. அதை வச்சு நீங்கள் சொத்து அலைஞ்சிட்டீங்க. இந்துக்களுக்கு இந்திய அளவில் இந்து அறநிலைத்துறை இருக்கிறதா? தமிழ்நாட்டில் இந்து அறநிலைத்துறை இருக்குது, இந்திய என்டோமெண்ட் போர்டு இருக்குது. இந்திய அளவில் இருக்குதா? வக்குஃப் போர்டு மத்திய ஒன்றிய அளவில் இருக்கிற மாதிரி இந்துக்களுக்கு இருக்குதா? கிறிஸ்தவர்களுக்கு இருக்குதா? இல்லையே. அப்ப இருந்து ஓட்டப்பந்தயத்தை நடத்தி 1, 2, 3 நீங்க தீர்ப்பு கொடுத்தா சரி. ஓட்டப்பந்தயமே நடத்தாமல் இவர் தான் 3வது மாணவர் 2வது மாணவர் நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஒரு கேள்வி நீங்க இங்க முன்வைக்கிறேன். வக்குஃப் போர்டுக்கு கீழ் வரக்கூடிய வக்குஃப் சொத்துக்கள் கிட்டத்தட்ட 11.5 லட்சம் கோடி சொத்துக்கள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட எத்தனையோ ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு லிஸ்ட் கொடுக்குறாங்க. இருந்துட்டு போட்டுமே, அதில் என்ன தவறு இருக்குது? இதெல்லாம் ஒப்பீடு பண்ண முடியுமா? அப்படி ஒப்பீடு பண்ணா இன்னொருத்தவன் கேட்பான். உடனே என்ன கேட்பான்? பத்மநாபபுரம் கோயில் சமீபத்தில் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி திறந்தாங்க, சுரங்கத்தெல்லாம் திறந்து சொத்துக்கள்லாம் அளவீடு பண்ணாங்க. பத்மநாபன் கோயிலுக்கு மட்டும் 8 லட்சம் கோடிக்கு சொத்து இருக்கிறது என்று அறிவித்தார்கள். பத்திரிகையில் செய்தி வந்துச்சு, நீங்களும் பார்த்தீங்க, நானும் பார்த்தேன். ஒரு பத்மநாபன் கோயிலுக்கே 8 லட்சம் கோடிக்கு சொத்து இருக்குதுன்னு சொன்னால், இந்தியா பூரா உள்ள 30 கோடி மக்கள் பின்பற்றக்கூடிய முஸ்லீம்களுடைய வக்குஃப் போர்டுக்கு 11.5 லட்சம் சொத்து என்பது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லவே, சொற்பம் தானே. ஒரு கோயிலுக்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இந்த ஆதீனம், நல்ல சேவையெல்லாம் சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய நல்ல சேவை பண்ணக்கூடிய தமிழ் வளர்த்த ஆதீனம் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்குது. 35,000 ஏக்கர் இருக்குது ஒரு ஆதீனத்துக்கு மட்டும். தவறுன்னு சொல்லலை. அப்போ இருக்குது. அப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்து நீங்கள் ஆய்வு பண்ணி, அது மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு இந்தியாவில் உள்ள ஒரு வக்குஃப் போர்டு மாதிரி ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்து இவனுக்கு கூட இருக்குது, இவனுக்கு குறைச்சிருக்குன்னு சொன்னால் நியாயம். எதையுமே சொல்லாமல் கணக்கிடுவது எப்படி நியாயம்? அப்போ எப்படி, என்ன அளவீடு? அப்போ சும்மா இருக்கும்போது ஒருத்தவனா தூங்கிட்டு இருக்கவனை பார்த்து முஸ்லீம்கள் அதிகமாக சொத்து இருக்குன்னு சொன்னால் அவனுக்கு ஒரு பொறாமை வரும். எப்படி வந்துச்சுன்னு ஒரு ஏக்கம் வரும். முஸ்லீம் மீது ஒரு வெறுப்புணர்வு வரும். அப்போ வெறுப்புணை வளர்ப்பதற்காக ஒன்றிய அரசு முஸ்லீம் மீது ஒரு ஒவ்வாமையை திணிக்கிறது. இது கண்டிக்கத்தக்கது அல்லவா? இந்து கோயில்களுக்கு சொந்தமான சொத்துக்களையும் வகுப்புக்கு சொந்தமான சொத்து அப்படின்லாம் சொல்கிறாங்க, அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. இல்லை, அது உண்மையான குற்றச்சாட்டு. சமீபத்தில் திருச்சிக்கு அருகில் உள்ள திருச்செந்துறை கிராமத்தில் அந்த ஊரில் உள்ள 350 ஏக்கர் வக்குப்புக்கு சொந்தம் என்று ஒரு பிரச்சனை எழுந்தது. ஒரு பெரியவர் ஒரு இடத்த விற்க போகிறாரு, அது வக்குப்பு எழுதுன்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை எழுந்தது. இருக்கலாம், நம்ம அதை இல்லைன்னு சொல்லலை. வக்குப் போர்டுகிட்ட வருவாய்த்துறையோ பத்திரப்பதிவுத்துறையோ அல்லது சர்வே டிபார்ட்மெண்ட்டோ தனியாக கிடையாது. அரசு தான் கொடுக்குது எல்லாமே. அரசு கொடுத்த பர்ஃபார்மாவில் சில இடங்கள் உட்புழு செய்யப்படாமல் முழு இடமும் போகுது. உதாரணத்துக்கு ஒரு இடம் வந்து 100 ஏக்கர் இருக்குது, வக்குப் போர்டுக்கு அதில் 3 ஏக்கர் தான் சொந்தம், 98 ஏக்கர் வெளியாக இருக்குது.
அவங்க பதிவு கொடுக்கும்போது, அந்த காலத்தில் பதிவு கொடுக்கும்போது ஒட்டுமொத்தமாக கொடுத்துட்றாங்க. நம்பரே முழுசாக கொடுக்கும்போது இதை கொண்டு போய் வக்கு போர்டில் இது பத்திரப்பதிவில் கொடுக்கும்போது அவங்க முழு சொத்தையும் லாக் பண்ணிடுறாங்க, ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது. அந்த பிரச்சனை அங்கே எழுந்துச்சு. இது ஒரு இஷ்யூவாக மாறினுச்சு. உடனே கலெக்டர் தலையிட்டார். ஆனால் என்ன சொன்னாங்க, வக்கு போர்டில் போனால் வக்கு போர்டு சொந்தம்னு சொல்லிட்டாக்கா எதுவுமே செய்ய முடியாது. இப்போ அவர் விற்றுட்டாரே, அந்த ஆள் விற்று பத்திரம் போட்டார். எப்படி நடந்துச்சு சார்? தப்பு அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்கத்தான் செய்யும். ரெக்டிஃபிகேஷன் பண்ண வேண்டியது அரசுடைய கடமை. அரசுடைய கடமை அது. அரசுடைய கடமை இல்லைன்னு சொன்னாக்கா அதோட இது போல நிறைய அந்த மாதிரி இருக்கு. அறநிலைத்துறை பல சொத்துக்களை, இந்துக்களுடைய சொத்துக்கள், முஸ்லீம்களுடைய சொத்துக்கள், கிறிஸ்தவர்கள் பல சொத்துக்களை என்ன நடக்குது எல்லாம் சொல்லுது. அந்த வாக்கு நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு அறநிலைத்துறையை கலைக்க முடியுமா சார்? ஒரு பெரிய நிர்வாகம் இருக்கும்போது சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும். அதுக்காக போர்டை நீங்கள் கலைச்சிருவீங்களா? போர்டுக்குள்ள எல்லா அதிகாரத்தையும் பிடிங்கிடுவீங்களா? எப்படி சார் சாத்தியமாகும்? கார்கில்ங்கிற இடத்துல 600-700 கிலோமீட்டருக்கு ஒரு தீவிரவாத படை உள்ள நுழைஞ்சிச்சு. 6 மாதம் கழிச்சு ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவன் கண்டுபிடிச்சு சொல்லி அதுக்கப்புறம் இந்தியா போய் கார்கில்ல சண்டை போடுச்சு. யாரும் சண்டை போடுச்சு? பாகிஸ்தான் என் கூட சண்டை போடலன்னு சொல்லிட்டான், சீனா என் கூட சண்டை போடலன்னு சொல்லிட்டான். அப்போ அங்கே இருந்த தீவிரவாத குழுக்கள் இந்தியா சொல்லுது, சண்டை போட்டு நம்ம நாட்டு இடத்த நம்ம மீட்கிறது கார்கில் போர் வெட்டின்னு நம்ம பறைசாட்டிட்டு இன்றைக்கி கொண்டாடிட்டு வரோம். நான் கேட்குறேன், அந்த இடத்துல 6 மாதமாக வந்ததை கண்டுபிடிக்காத மிலிட்ரி தோற்று போச்சு, மிலிட்ரி கலைச்சிடுறதா? புல்வாமாவில் 2000 வச்ச சோல்ஜர்ஸ், 1000 வச்ச சோல்ஜர்ஸ் நம்ம இழந்து கிட்டத்தட்ட குண்டுவடிக்கப்பட்டு நிறைய பேர் இறந்து போனாங்க. கிட்டத்தட்ட அதில் பத்திரிகையில் வந்த செய்திகளில் வந்து 2 டன் RDX பயன்படுத்தப்பட்டுச்சு, வெடிமருந்துகளை பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு பத்திரிகை ஒரு கார் அளவுக்கு, ஒரு ஸ்கார்பியோ கார் அளவுக்கு கண்டுபிடிச்சுட்டு. அப்போ இந்த உளவுத்துறை இத்தனை பேர் 2000 பேர் மைக்ரேட் ஆகிற இடத்துல உளவுத்துறை தோற்று போச்சு, உளவுத்துறையை கலைச்சிடலாமா? தவறு நடந்தால் அதை களைந்து சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசினுடையது. அரசு தான் செய்யணும். அரசு செய்யாமல் இருந்துக்கிட்டு இப்படி பண்ண முடியாது. யார் வேணால் எது வேணாலும் பேசிட்டு போகலாம். திருச்செந்தூர் கிராமம் நடந்துச்சு, 6 மாதத்தில் மேட்ரு செட்டில்டு. அது எல்லா துறையிலும் இருக்குது சார், அதை பார்க்கணும். ஒட்டுமொத்த சட்ட திருத்தத்துக்கும் நாங்கள் தடை விதிக்க முடியாது. அப்படி ஒட்டுமொத்த சட்டத்தில் சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். ஒரு மாலை ஒரு காரியத்தை மூசி மறைப்பதற்காக ஒரு விஷத்தை தெளிச்சு சுற்றி பூசி மறைக்க முழுகிற மாதிரி கதை தான் அந்த கதை. சட்டமன்ற நீதிமன்றம் என்ன கேட்டுச்சு? ஹிந்து நிறுவனங்களில் நீங்கள் முஸ்லீம்களை அனுமதிப்பீர்களான்னு கேட்டுச்சு. ஆர்டிக்கிள் அரசமைப்பு சட்டம் 25 ஒரு மதத்தை பின்பற்றுகின்ற உரிமை உண்டு. 26 மத சொத்துக்களை தனக்குத்தானே நிர்வாகிக்கின்ற உரிமை. 27 அந்த சொத்துக்களுக்கு வரி செலுத்தக்கூடாதுன்ற சலுகை. இத்தனை இருக்கும் பொழுது வக்ஃப் போர்டில் 2 உறுப்பினர் முஸ்லீம் அல்லாதவரை நியமிப்பது எப்படி நியாயம்? அதுக்கு அவங்க சொல்றது, அவங்க வந்து மத நம்பிக்கையில் மத இதில் வந்து தலையிட மாட்டாங்க. சரி, கணக்கு வழக்கு அது சரியா இருக்கான்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு முத்தவழி வர்றாரு, முத்தவழினா ட்ரஸ்டி, அல்லது ஒரு தர்மஸ்தானத்துக்கு ஒருத்தர் முத்தவழி வர்றாரு. அந்த முத்தவழியை அங்கீகரிக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குது? வக்ஃப் போர்டுக்கு இருக்குது. நீக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குது? வக்ஃப் போர்டுக்கு இருக்குது. தவறு செய்தால் நடவடிக்கை எடுக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? வக்ஃப் போர்டுக்கு இருக்குது. வேற ஆளாக மாற்றி போட கொடுப்பு யார்கிட்ட இருக்குது? இவ்வளவு இருக்கும்போது நேரடி தலையீடு தானே. அதில் எப்படி முஸ்லீம் அல்லாதவர் வர முடியும்? அப்படின்னாக்கா அறநிலைத்துறை இப்போ நான் வந்து இவர் நம்ம இப்போ சுவாமி மலைக்கு வந்து நம்ம ஜவாஹர்லா வந்து 50 லட்சமாக ஒரு கோடியை கொடுத்துருக்கிறார். அவர் அரசு நிதியிலேருந்து வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அதில் போர்டில் அவரை போட்டுடலாமா? ஏன்னா ராமர் கோயிலில் போட முடியுமா சார்? திருப்பதி அருள்மிகு திருப்பதி கோயில், உச்சி பிள்ளையார் கோயில் திருச்சி. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ள விஷயங்களில் அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறது. எப்படின்னு தெரியல எனக்கு. அவங்க சொல்ல வர்றது வந்து கணக்கு வழக்கு அந்த நிர்வாகம் சரியாக இருக்காங்கிறது. ஆமாம் சார், கணக்கோல கூட அது முடியலையே. இப்போ அவர் கணக்கோல கூட முடியல. அதைத்தான் கேட்குறேன் நான். இப்போ வந்து நீங்கள் வந்து முஸ்லீம் உள்ள வரலாண்டா? நான் கேட்குறது திருப்பதி அருள்மிகு திருப்பதி கோயில், அருள்மிகு மீனாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அருள்மிகு பழனி கோயில், இப்படி உள்ள கோயில்களில் போனீங்கன்னா இந்து அல்லாதவர்கள் உள்ளே வரக்கூடாது. நிர்வாகத்துக்கு இல்லை, உள்ளே வரக்கூடாது. உள்ளே வரக்கூடாதுன்னா இங்கே நிர்வாகத்துக்கு வரலாமா? கோயிலை நான் பார்க்க போகிறேன், எனக்கு பிடிச்சிருந்தா நான் பின்பற்றுவேன், எனக்கு பிடிச்சிருந்தா நான் கும்பிடுவேன். யாராவது வர்றான், பிடிச்சிருந்தா சேர்ந்துக்குவான். பார்க்கவே கூடாதுங்கிற அளவுக்கு உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி தள்ளி வச்சு போட்டு வைக்கிறீங்க. அது உங்கள் இஷ்டம், நான் அதை குறையா சொல்லலை. அப்போ உள்ளே வரக்கூடாதுன்னு மாற்றி உன்னால் சட்டம் எழுத முடியல. கனகசபை, சிதம்பரம் கனகசபையில் பெண்கள் வரக்கூடாதுன்னு இருக்கிறீங்க, தடை பண்ணி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் வச்சுவிட்டு முஸ்லீம் நிர்வாகத்தில்
நான் வந்து முஸ்லீம் அல்லாத இந்துக்களை நியமிப்பேன்னு சொன்னால் என்னுடைய கேள்வி 30 கோடி முஸ்லீம்களுக்கு இருக்கிறாங்க. 30 கோடி முஸ்லீம்களையும் யோகியவனோ அல்லது நிர்வாகம் தெரிஞ்சவனோ யாருமே இல்லையா? முஸ்லீம் ஜட்ஜை மிலிட்டரி ஜட்ஜை போடுறேன்னு சொல்லுங்கள். முஸ்லீம் பியூரோக்ரஸிலேருந்து ஆளை தடுத்து போடுறதுக்கு நியாயம் இருக்குது. ஏன் கோயிலுக்குள்ளே வரலாம்னு சொல்லி நிறுத்துறதுக்கு யாரு நீ யாரு? அப்போ அந்த ஆர்டிகல் 26 எங்கே போகுது? அங்கே எந்த தவறும் நடக்கலைங்கிறப்ப யார் இருந்தா என்ன அப்படிங்கிற சார் தவறு நடக்கலங்கப்ப ஏன் நீ ஆளை போட்டு தலைக்க தவறு நடக்கலன்னு சொன்னா ஏன் உள்ள போடுற? உனக்கு என்ன வேலை? தவறு நடக்கலன்னா ஏன் எதிர்க்கிறீங்க? நம்பிக்கை இருந்தால் தான் வரணும்னு சொல்லல போடு. அடுத்த சட்டம் என்ன சொல்றீங்க நீங்க? இந்த வக்கூஃப் செய்வதற்கு 5 ஆண்டுகளா முஸ்லீமாக நம்பிக்கை இருக்கணும். அப்போ ஏன் நான் சம்பாதிச்ச பணம் நான் எங்க வேணாலும் தூக்கி போடுவேன். நாகூர் தர்கா உண்டியலில் போடுவேன், திருப்பதி உண்டியலில் போடுவேன், ரோட்ல போற ஏழைகளுக்கு தர்மமாக கொடுப்பேன், பிச்சை கொடுப்பேன், எது வேணாலும் என் பணத்தை செய்யலாம். ஏன் பணத்தை இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அரசுக்கு ரைட் இருக்கா? முதல்ல தனி மனித சுதந்திரம் ஆர்டிகல் 12 35 வரைக்கும் தனி மனித சுதந்திரத்தை போய் சொல்லுது. கிட்டத்தட்ட 23 பிரிவுகள் சொல்லப்படுது. அந்த 23 பிரிவுகளையும் தடுத்து விட்டு நீ நம்பிக்கை இருந்தால் தான் தர்மம் பண்றேன்டா. அப்ப நம்பிக்கை இல்லாத ஆள் எப்படி நிர்வாகத்துக்கு வர முடியும்? சார் தர்மத்துக்கே நீ வந்து வக்கூஃப் செய்யறது ஒரு தர்மம். இஸ்லாம் வக்கூஃப் என்பது ஒரு தர்மம். தர்மத்துக்கே நம்பிக்கை 5 ஆண்டு இருக்கணும்னு சொன்னா நிர்வாகத்துக்கு நம்பிக்கை வேணாமா? அப்ப அறநிலைத்துறை நாளைக்கு வந்து ஒரு கடவுள் மறுப்பாளரை போட முடியுமா? அல்லது நிஜாமுதீனை போய் அறநிலைத்துறையிலையோ வகுப்பு வாரியத்தில் பெண்களும் உறுப்பினராக இருக்கலாமா? சார் 2001 பதில் செய்து வந்து சேர்மனா இருந்தாங்கல்ல. இப்ப ஃபாத்திமா முசஃபர் இருக்கிறாங்களே. இவர் என்ன சார் சொல்றது? 2013 காங்கிரஸ் கொண்டு வந்த திருத்தத்திலேயே 2 உறுப்பினர்கள் பெண்கள் இருக்க வேண்டும் இருக்குது. 2013 இருக்கிறத என்னமோ இல்லாத மாதிரி மறைச்சு இவங்க தான் நம்ம கொண்டாந்து கொடுக்குற மாதிரி இதானே பாஜக வேலை. இப்போ இவங்க கொண்ட இந்த இது ஏற்கனவே இருக்கு. 2013 சட்டத்தை பாருங்க இருக்குதா இல்லைன்னு பாருங்க. 2013 தான் கொண்டு வந்தாங்க. ஆனா 2013க்கு 13 வருஷம் முன்னாடி ஜெயலலிதா ஆட்சியில பதில் செய்தவர்கள் சேர்மனாக தேர்வு செய்யப்பட்டார். இந்த எஸ்ஐடி காலேஜினுடைய கரஸ்பாண்டா இருந்தவங்க, செக்ரட்டரியா இருந்தவங்க, ஒரு வழக்கறிஞர் அவங்க இருந்தாங்கல்ல. மதம் கலாச்சார விஷயங்கள்லையும் வகுப்பு போர்டோட தலையீடு இருக்கு அப்படிங்கிறாங்களே. அதாவதுங்க இது ஒரு மதம் சார்ந்த நிறுவனம். இருந்த போதிலும் மதத்துடைய சொத்துக்களில் தவறு நடக்காமல் கண்காணிக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் தப்பு செஞ்சால் நீக்கக்கூடிய அங்கீகரிக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறாங்க. எந்த மதம் சார்ந்த நிறுவனங்களையும் இவங்கள்ட்ட கிடையாது. உதாரணத்துக்கு பெருநாள் வருது. பெருநாளை யார் அறிவிப்பா? வகுப்போடு அறிவிக்க முடியுமா? பெருநாளுக்கு பிறை பார்த்து பெருநாளை அறிவிக்கணும். அரசு டவுன் கட்சி தான் அறிவிக்கிறது. 2 பெருநாள், ஒன்று ஹஜ்ஜி பெருநாள், இன்னொன்று நோன்பு பெருநாள். 2 பெருநாட்கள் கொண்டாடப்படுகின்றன. 2 பெருநாள் தேதியும் யார் அறிவிக்கிறா? வக்குபோர்டு அறிவிக்குதா? இல்லையே. இல்லை வக்குபோர்டு போய் ஏதாவது தர்காவில் போய் ஏதாவது கொடியேற்றம் என்ற அர்த்தம் என்ற குடியேற்றங்களை சந்தன கொடிகள் நடத்துகிறார்களா? கிடையாது. இவங்களுடைய வேலை வந்து கண்காணிக்கிறது மட்டும். கண்காணிக்கிறது, தவறு செய்தால் நீக்குவது, புதுவாக தேர்ந்தெடுக்கப்படி அங்கீகரி. மற்ற எந்த தலையீடும் இல்லை, கிடையவே கிடையாது. எதுலேயும் வர முடியாது, வர மாட்டாங்க, வரக்கூடிய நிறுவனமும் அல்ல. ஒன்று. 2வது வக்ஃப் போர்டு உறுப்பினர்கள் செயலாக்க அதிகாரம் பெற்றவர்கள் அல்ல. நல்லா கவனிக்கணும். செயலாக்க அதிகாரம் அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு பணி என்ன? கவர்னிங் பண்ணி அதை கொண்டாந்து வைக்க தீர்ப்பு உத்தரவு கொடுப்பாங்க. செயலாக்கம் சிஇஓ. அதுதான் அவங்க கேட்குறாங்க. சிஇஓ இருங்க முடிச்சுக்கிறாங்க. வெறும் கண்காணிக்கிறது மட்டும்தான். ஆமா, தவறு நடக்காம இருக்கிறதா கண்காணிக்கிறது மட்டும். ஆமா. அப்படி கண்காணிக்கிறப்ப 2 பேர் போட்டா என்னங்கிறது தான். ஏன் போடணுங்கிறேன். அதான் அவங்க கேட்குறாங்க. 2 பேர் ஏன் போடணும்? நீங்க சொல்ற மாதிரி மத இதில் தலையிட மாட்டாங்க, அங்க எது இருந்தாலும் தலையிட மாட்டாங்க. இல்ல சார், பள்ளிவாச இப்ப நான் கேட்கிறேன். இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நம்ம திராவிட மாடலை வேணாம், எங்கே பார்த்தாலும் சாதி அரசியல் வேணுங்கிறதுக்காக சில ஆர்எஸ்எஸ்காரர்களை கல்வித்துறையிலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயும் உள்ளே நுழைச்சி வச்சுருக்காங்க. ஐஎஃப்எஸ்லேருந்து எல்லா இதுலேயும் அழைச்சிருக்காங்க. அதனால தான் புதிய கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்க மாட்டேங்குது. உண்மை தானே அது? மறுக்கிறீங்களா இல்லையா? உண்மை. அப்போ இதை மாதிரி இந்துத்துவ சக்திகள் ஊழிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியாவில் உள்ள அத்தனை வக்ஃப் போர்ட்லையும் 2 பேர் இருக்கும்போது இவங்க வந்து ஒவ்வொரு அரசுக்காரில் ஊடுருவி உள்ள வச்சுருவாங்களா மாட்டாங்களா? இப்போ அந்த பயம் இருக்கு. அதான் சார் காரணமே. இந்த மாதிரி ஒரு பின்விளைவு வரும்னு நினைக்கிறீங்க? பண்ணி திட்டமே அதுதான், வரணும்னு நினைக்கல, அதுதான் திட்டமே. அதனால தான் இன்னைக்கு கோர்ட்டு கேட்குது, நீ வந்து தேவஸ்தான போர்டில் வந்து திருப்பதி தேவஸ்தான போர்டில் வந்து நீ போடுவியா? கோர்ட்டு கேட்குது, நான் கேட்கல, கோர்ட்டு கேட்குது. கோர்ட்டு கேட்குது இல்லை, அதை பார்க்கணும்ல. நீங்கள் பண்ண சொல்லிகிட்டே போனாக்கா ஒரு சட்டங்கிறது சார்
மக்களுக்கு உரிமையை வழங்குவதாக, மக்களை பாதுகாப்பதாக இருக்கணும். மக்களுடைய உரிமையை பறிக்கிற எந்த திட்டமும் சட்டமாகாதுங்கிறது அரசியலமைப்பு சட்டத்துடைய விதி. அரசியல் சட்டத்துடைய விதி. சட்டம் இப்போ சட்டத்துறை ஆட்சி தான் இப்போ நடக்குது. சட்டத்தை வச்சு தான் இது செல்லுமா, இது பாராளுமன்றத்தில் தேர்வு செய்யப்பட்டிருந்தாலும் இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் உச்சநீதிமன்றத்தால் தலையிட முடியுது. போர்டுக்கு சொந்தமான சொத்துக்களை அளவிடுறது, இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு நிகரான அதிகாரம் யாருக்கு இருக்கோ அந்த அதிகாரிக்கு கொடுக்குறாங்கங்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் என்பவர் அரசினுடைய முகவர், ஏஜென்ட். முதல்ல நீதி பரிபாலனம் என்பது வட்டாட்சியரிடமும் தாசில்தார்ட்டையும் ஆர்டிஓ என்று சொல்லக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரியிடமும் கலெக்டர்கிட்ட தான் இருந்துச்சு, ஆட்சியரிடம் தான் இருந்துச்சு பிரிட்டிஷ் காலத்தில். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகுதான் நான் நினைக்கிறேன் ஒரு குமாரசாமி ராஜா முதலமைச்சராக இருக்கக்கூடிய காலத்தில் தான் நீதித்துறை தனியாக பிரிக்கப்பட்டு, ஏன்னா அரசு எதிர்த்து ஒருத்தர் கேஸ் போகிறோன்னா அரசே தீர்ப்பு கொடுக்க முடியாது, அதனால் அது தனியாக கொண்டு இந்தியாவுக்கு முதல் மாதிரியாக தமிழ்நாட்டில் அப்படி ஆரம்பிக்கிறாங்க. அதை வச்சு தான் இந்தியா ஃபுல்லாக பிரியுது. ஏன்னா அரசுடைய இப்போ நான் அரசு ஒரு திட்டம் போடுறது தப்புன்னு நான் சொல்கிறேன். வழக்கு யார்கிட்ட போட முடியும்? பழைய காலத்தில் வழக்கு கலெக்டர் தான் கொடுக்கணும், கலெக்டர் தான் தீர்ப்பு கொடுப்பாரு. இப்போ அரசுக்காக அவர் இருக்கும்போது எப்படி தீர்ப்பு கொடுக்க நியாயமாக இருக்குன்னு சொல்லத்தான் அந்த அதிகாரத்தை பிரித்து நீதிமன்றத்தை தனியாக கொண்டு வருகிறார்கள். அப்போ அந்த நிலையில் இருக்கும் பொழுது இப்போ ஒரு இடம் எனக்கா அல்லது அரசுக்கா, வக்குஃபுக்கா அரசுக்கான்ற ஒரு பிரச்சனை வருது. அரசுடைய முகவர் எப்படி தீர்வு கொடுக்க முடியும்? முடியாது. அது நீதிமன்றம் தானே போகணும். ஏன் வழக்கை, ஏன் சொத்தை என்னோடதா இல்லையா நான் சொல்லுவேன். வக்ஃப் போர்டு தன்னுடைய பார்வையில் உள்ள சொத்தை வக்ஃப் போர்டுடையதா இல்லையா என்பதை வக்ஃப் போர்டு சொல்ல வேண்டும். வக்ஃப் போர்டுக்கு இல்லை என்று சொன்னால் அதை இல்லை என்று கலெக்டர் எழுதி அதுக்கு ஆதாரத்தை காட்டி அதை கேன்சல் பண்ணணும். அந்த முடிவு ரெண்டு பேருக்கும் போட்டியாக இருந்தால் தீர்வு செய்ய முடிவு நீதித்துறைக்கு போகணும். இப்போ கலெக்டரே தீர்வு செய்வார்னு சொன்னால் கலெக்டருக்கு வேறு வேலை இல்லையா? எது எது வக்ஃப் சொத்து இல்லைன்னு சொல்லி ஆய்வு பண்ணி அதே கொடுத்துட்ருப்பாரா? அப்போ அரசுக்கு பாராதீரமான முடிவு அவர் எடுத்தால் அது செல்லுமா? யோசிக்கணும் இல்லையா? அப்போ அறநிலைத்துறை எதுக்கு ஜேசி கோர்ட் வச்சுருக்கீங்க? அறநிலைத்துறை ஜேசி கோர்ட் நடத்துது. அறநிலைத்துறை ஒரு சொத்தை தன்னடங்குது. அறநிலைத்துறை ஒரு சொத்தை தன்னடங்குது. வழக்கு யார்கிட்ட போகும்? கோர்ட்டுக்கு போகுமா? போகாது. ஜேசி கோர்ட்டுன்னு சொல்லக்கூடிய மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்துலேயும் ஜேசி கோர்ட் இருக்குது. ஜாயின்ட் கமிஷன் ஆஃப் ஹிந்து என்வரன்மெண்ட் போர்டுடைய கமிஷனர் வாரத்துக்கு 2 நாள் கோர்ட்டாகவே நடத்துகிறாரு. அங்கே வக்கீலாம் கோர்ட்டு தான் போகணும். அங்கே நடக்கும். அங்கே தீர்வு கண்ட பிறகு நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியாது. கமிஷன் ஆஃப் ஹிந்து என்வரன்மெண்ட் தமிழ்நாடு அவர்கிட்ட அப்பீல் தான் வரணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹைகோர்ட் தான் போக முடியும். அதே அதிகாரம் தான் அங்கேயே இருக்குது. அப்போ இங்கே மட்டும் ட்ரிபியூனல் நடத்தக்கூடாது, கலெக்டர் தான் பார்க்கணுன்னா அப்போ இந்து அறநிலையத்துறைக்குள்ள அதிகாரத்தை எடுத்துருவீங்களா? ரெண்டும் ஒரே பாடி தானே சார், ரெண்டுக்கும் ஒரே அதிகாரம். இந்து அறநிலையத்துறைக்கும் வக்ஃப் போர்டுக்கும் ஒரே அதிகாரம். வக்ஃப் போர்டுக்கு ட்ரிபியூனலுக்கு வழக்கு நடத்துது. இந்து அறநிலையத்துறையில் ஜேசியும் கமிஷனரும் வழக்கை நடத்துகிறார். அதுக்கப்புறம் நீங்கள் அப்பீல் போகிறேன்னு சொன்னால் கோர்ட்டுக்கு போகலாம். விரைந்து நீங்கள் ஒன்று செய்யுங்க, விரைந்து வழக்கை முடிச்சு கொடுங்க. 6 மாதத்தில் முடிக்கணும், இத்தனை மாதத்தில் முடிக்கணும் அப்படின்னு கொடுங்க. இதெல்லாம் வேணாம். தமிழ்நாடு ஃபுல்லாக ரீக்ளாசிஃபிகேஷன் நடந்துகிட்டு இருக்குது. எல்லா சர்வேயும் ரீக்ளாசிஃபிகேஷன் பண்ணி இந்த சொத்து இந்த நாளுக்குன்னு பட்டியல் போட்டு விட்டால் இந்த பிரச்சனை வராத. இந்த பிரச்சனை எப்படி வரும்? நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க. ஆனால் வக்ஃப் போர்டு இந்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த சட்ட திருத்தமே, அவங்களுக்கு அரணாக இருக்கிறதுக்கு தான் இந்த சட்ட திருத்தமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி நான் சிரிக்கிறதா அழுகுறதான்னு தெரியல எனக்கு. அந்த சட்டத்தில் பழைய வக்ஃப் சட்டத்தில் ஒரு சரத்து இருந்தது. இந்த சொத்தை பாராதீனம் செய்பவர்கள், ஆக்கிரமிப்பு செய்பவர்கள், ஆட்டையை போடுறவன் 2 ஆண்டுகள் கடங்கால் தண்டனைக்கு உட்பட்டவர்னு இருக்குது. வக்ஃப் சொத்தை பாராதீனம் செய்பவர்கள் 2 ஆண்டு காலம் கடுங்கால் தண்டனை இருக்குது, பழைய சட்டத்தில் இருக்குது. இவர் 2025 இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்த சட்டத்தில் அதை எடுத்துட்டு யாரெல்லாம் சொந்தமாக அனுபவிச்சானோ அவங்களுக்குலாம் 12 வருஷம் அனுபவிச்சிருந்தா சொந்தமாக பட்டா போட்டு கொடுக்கலான்னு இருக்குது. இது பாதுகாப்பா? இதுதான் பாதுகாப்பா? நீங்கள் சட்டப்பிரிவை நீக்கிறீங்க. வக்ஃப் சொத்தை பாராதீனம் செய்தவர்கள், இறைவன் சொத்தை பாராதீனம் செய்தவர்கள் 2 ஆண்டு காலம் சிறை தண்டனை போட்டு வச்சுருக்கீங்க. அதை எடுத்துவிட்டு ஆட்டையை போட்டு அனுபவிச்சவனுக்கு 12 வருஷம் தான் சட்டம் பட்டா போட்டு கொடுக்கலாம். தமிழ்நாடு அரசு கொண்டு வர மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க மறுக்கிறார் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அப்படின்ட்டு இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அது நடந்த விவரங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இப்போ
இப்போ இதை வந்து துணை குடியரசுத் தலைவர் தன்கர் வந்து விமர்சிக்கிறார். உச்சநீதிமன்றத்துக்கு என்ன சூப்பர் பவர் இருக்கா, ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க, இதெல்லாம் தலையிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. உச்சநீதிமன்றத்துக்கு சூப்பர் பவர் இருக்குது. ஆனால் தன்கர் வந்து மாண்புமிகு துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் உடைய பேச்சு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு துரதிருஷ்டவசமானது என்று நான் கருதுகிறேன். ஒரு மரியாதைக்குரிய பதவியில் இருக்கக்கூடியவர். அவர் வந்து கவர்னர் மீது போடப்பட்ட நிகழ்வுக்கு கால் நடுவதை பற்றி பேசவில்லை. குடியரசுத் தலைவருக்கு உத்தரவிட்டதாக கருதுகிறார். அதோடு சேர்த்து சில செய்திகளும் சொல்லுகிறார். அது என்ன சொல்கிறாருன்னு சொன்னாக்கா, இவங்க வந்து இப்படி பேசுகிறாங்கல்ல, அது வந்து யஸ்வந்த் வர்மா என்பவர் வீட்டில் கோடிக்கணக்கான பணம் எரிஞ்சு கைப்பற்றப்பட்டதுன்னு கண்டிக்கிறார். நான் என்ன, நீதிபதி வீட்டில் பணம் கண்டுபிடிச்சாங்க, அது வந்து செய்தித்தாளில் வந்ததுக்கப்புறம் தான் உலகத்துக்கே தெரிய வருது. இதே ஒரு சாமானிய வீட்டில் கண்டுபிடிச்சிருந்தா இந்நேரம் எவ்வளோ வழக்கு போட்டிருப்பாங்க, தண்டனை கொடுத்துருப்பாங்க. இதில் பெருசாக ஒன்றும் நடவடிக்கையே இல்லையே. நான் அவரை கருத்தில் உடன்படுறேன். ஆனால் எப்போ இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கணும்? அப்போவே சொல்லியிருக்கணுமா? அப்போவே சொல்லியிருக்கணும். ஒரு மாதம் கழித்து உச்சநீதிமன்றம் வேற ஒரு தீர்ப்பு கொடுத்த நிலையில் உங்களுக்கு பிடிக்காத நிலை வரும்போது இந்த கருத்தை சொல்லுங்க என்று சொன்னால், இவனால இவ்வளோ பெரிய உயரிய பதவியில் இருக்கக்கூடியவர் கண்டு காணாமல் இருந்தது ஏன்? நான் அவருடைய கருத்தில் அவருடைய பேச்சில் உள்நோக்கம் கற்பிக்கவில்லை. அவர் வந்து ராஜ்யசபாவினுடைய சபாநாயகராகவும் இந்தியாவுடைய பெரிய பதவியில் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் பதவியிலும் இருக்கிறார். ஒரு மரியாதைக்குரிய பதவி. அவர் நான் உள்நோக்கம் கற்பிக்க விரும்பலை. ஆனால் அவருடைய பேச்சு உள்நோக்கம் உடையதாக கருவது துரதிருஷ்டமானது. நீங்கள் சம்பவம் நடந்தது இத்தனை நாளாக எனக்கு துடிச்சிக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறாங்க உச்ச நீதிமன்றங்கள்? நீதிபதி மட்டும் தப்பு செய்யலாமா, வழக்கு போட்டுருக்கணுமா? அதுக்கு வழக்கு என்னாச்சு? மக்கள் கேட்கத்தான் செய்வான். அதை நீங்கள் இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிற நீங்கள் இத்தனை நாளாக என்ன பண்ணீங்க, ஏன் கேட்கல? அப்போ வந்து அவர் ஒன்று சொன்னாலும் நீங்கள் ஒன்று கேட்பீங்களா? அப்போ இவ்வளோ நாளாக ஒத்து போனீங்களா என்று துரதிருஷ்டமாக அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிற நிலைமையில் இருக்கிறேன். அவர் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். அவர் வந்து எந்த உத்தரவும் ஜனாதிபதிக்கு போடலை. உச்சநீதிமன்றம் எந்த உத்தரவையும் ஜனாதிபதிக்கு போடவில்லை. காலக்கெடு என்று நினைக்கிறேன். ஒரு மக்களுடைய பிரதிநிதிகள் சேர்ந்து, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சேர்ந்து ஒரு மசோதாவை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்கள். வேணுமென்றே எந்த நோக்கமும் இல்லாமல் ஆர்.என். ரவி போன்றவர்கள் நேரடியாக அங்கே அனுப்புகிறாங்க. அது அப்படியே கிடப்பில் போடப்படுது. எதுக்கு அனுப்பின, ஏன் அனுப்பின, அது செய்யணும் செய்ய வேணாம்னு திருப்பி அனுப்பணும்ல. அப்போ மக்கள் பெருசா குடியரசுத் தலைவர் பெருசா என்ற கேள்வி மக்கள் கேட்டு விடுவார்கள். நான் அந்த மாதிரி கேட்க விரும்பல. நீங்க இப்படி கேட்டீங்கன்னா என் போன்றவர்களுக்கு மக்கள் நலம் பெருசா, குடியரசுத் தலைவர் என்ற தனி ஸ்தானம் பெருசா என்ற கேள்வி கேட்டுவிடும். ரெண்டும் ஒன்றோடு பொருந்தியது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பொருந்தியது. இது தெரிஞ்சுதான் அம்பேத்கர் வந்து 142 சிறப்பு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, இல்லை 145A 5(3) இருக்குது. அதுபடி 5 ஜட்ஜி உட்காந்து விளக்கம் தான் கொடுக்க முடியும். விளக்கம் தான் அது. இந்த மாதிரி எனக்கு சூப்பர் பவர் கொடுத்துருக்குதுப்பா, நான் உன்னை செய்ய முடியும், அதனால் நீங்கள் குறிப்பிட்ட காலத்தை செஞ்சுங்க. நீங்கள் பாட்டில் போட்டு வச்சுங்க, எல்லாருக்கும் போட்டு வைங்க, ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? அது எப்படி? ஆளுநர் குடியரசுத் தலைவர் பதவி எல்லாருக்கும் பொதுவானது. காங்கிரஸ்காரன் போனாலும் சரி, கடவுள் இருக்கிறவங்க போனாலும், கடவுள் இல்லைன்னு போனாலும், யார் போனாலும் ஒன்று தானே. அதில் ஏன் வந்து பாகுபாடு? காங்கிரஸ் பாஜக ஆளாத மாநிலத்தில் போகக்கூடிய பேப்பர் உடனடியாக பாஸ் ஆகிடுது. அது இது வரைக்கும் வந்து குடியரசுத் தலைவர் கேட்டாரா, அல்லது இந்த குடியரசு துணைத் தலைவர் தன்கர் கேட்டாரா? இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடி அடுத்தது கொண்டு போகணும், தடை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கு. தடை பண்ணுவதற்காக ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை ஒன்றிய அரசு செய்வதாக நாம் அறிய முடிகிறது. அப்படி செய்தால் உச்சநீதிமன்றத்திற்கும் இந்திய அரசுக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒரு நிழலுத்தம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். அது நல்லதல்ல. அது நல்லதல்ல. இதுவரை எனக்கு தெரிந்து உச்சநீதிமன்றம் அரசுடைய நேரடி செயல்பாடுகளில் தலையிட்டதாகவோ அல்லது குடியரசுத் தலைவருடைய இறையாண்மையில் தலையிட்டதாகவோ எதையும் பார்க்க முடியாது. இப்போ கூட நீங்கள் செய்தது தப்பு, தவறு என்று சரி என்றோ உச்சநீதிமன்றம் சொல்லவில்லை. சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சீக்கிரம் முடிங்கள் என்பதை நீங்கள் காலக்கெடுவாக எடுத்திருப்பீர்களே, ஆனால் நீங்கள் ஏதோ தப்பு செய்திருக்கிறீர்கள், அதை மறுப்பதற்கான வார்த்தை என்று தவறாக பொருள் பதிந்து கொள்ள நிலைமை ஏற்பட்டுடும். அதற்கான பதவி அல்ல, அது உயரிய பதவி. ஆகவே மிக தெளிவாக நான் சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய 3 நிறுவனங்களில் 2 ஒன்று கூடி இருக்கிறது. செயலாக்கத்துறையும் சட்டத்துறையும் ஒருங்கே நிற்கிறது, அரசிட்ட தான் இருக்குது.
நீதித்துறை தனியாக இயங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்யலைங்கும் போது தான் 142 சிறப்பு அந்தஸ்தை பயன்படுத்த முடியும் என்ற நிலையில் 140 பயன்படுத்தி மிகவும் கஷ்டத்தோடு நிதானத்தோடு உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. இப்போ தான் உச்சநீதிமன்றத்தின் மேல் பலருக்கும் கடந்த காலத்தில் சில கசப்பான சம்பவங்களை மறந்த நிலையில் ஒரு நம்பிக்கை வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை கேள்வி கேட்பறையானால் உச்சநீதிமன்றம் தினம் தினம் மக்களோடு புழங்கியிருக்கக்கூடிய நிறுவனம் அதை முடக்குவதாக ஆயிடும். அப்படியே இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அப்படியே ஆகிடும். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவிக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன் கிடப்பில் போடுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த 10 மசோதாவுக்கும் ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உடனே மாற்றப்படுவார், இனிமேல் அவர் இங்கே இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, நான்லாம் மாற்றப்படுவார்லாம் சொல்லவே இல்லை. இதை மாதிரி கவர்னர் வேணும்னு தான் பிஜேபி விரும்பி கொண்டிருக்கிறது. அடமெண்ட்டாக எது நியாயம் எது நியாயமில்லை என்ற நிலையெல்லாம் மாறி தனது விசுவாசத்திற்கு யார் யாருக்கெல்லாம் தொல்லை கொடுக்க முடியும் ஆளுங்கட்சிலாம் சொல்லி இப்படி பட்ட ஆள் விட்டால் கிடைக்க மாட்டான். திமுகவை தொல்லை கொடுக்கறதுக்கு ரவி மாதிரி விட்டால் ஆள் கிடைக்க மாட்டான். அதனால் இவர் வேணும்னு ஒன்றிய அரசு மக்கள் நம்ம அப்படி நினைக்கிறோம். இவர் மாறணும், தமிழை கொச்சப்படுத்துகிறாரு, திருவள்ளுவரை கொச்சப்படுத்துகிறாரு, இவர் மாறணும் நாம் நினைக்கிறோம். ஆனால் பாஜக அப்படி நினைக்கல. மாற்ற மாட்டாங்க, அதெல்லாம் மாற்ற மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஆள் தான் வேணும். அப்படியே உட்காந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தீர்ப்பு, காலைல ஒன்று கொடுப்பாரு, சாயந்தரம் ஒன்று கொடுப்பாரு, செந்தில் பாலாஜியை நியமிச்சது தப்புன்னு தள்ளுவார், திரும்பி போடுவார், இப்படியே மாற்றி போட்டுக்கிட்டு இருப்பார், எல்லாம் தப்பாக செஞ்சுக்கிட்டு இருப்பார். இதே மாதிரி ஆள் தான் அவங்க பாஜக எதிர்பார்க்குறாங்க. தெளிவாக நல்ல முறையில் நடக்கக்கூடிய நல்ல ஆட்களை அவர்கள் வைத்திருக்க மாட்டார்கள். கருத்துக்களை பார்த்து நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.